ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்களுக்காகவே ஒரு மெகா அப்டேட். ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 முக்கியமாக கம்ப்யூட்டரில் 4 to 5 கொஷின்ஸ் எல்லா ஷிஃப்டோடைய ஃபுல் அனலைசிஸும் ஸ்மார்ட்டாக ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணணும்னா இப்போ நான் சொல்ல போகிற டாப் 200 கொஷின்ஸ் தான் உங்களுடைய சீக்ரெட் வெப்பன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒரு 5 போனஸ் பாயிண்ட் உங்களுக்காக சீக்ரெட்டாக சொல்ல போகிறேன். டுடே டிஸ்கஷன்ஸ் பாயிண்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஏரியாவில் அடிப்படை விஷயங்கள், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் மெமரி அண்ட் ஸ்டோரேஜ், டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் ஆகுது, ஃபுல் ஃபார்ம்ஸ் அண்ட் அப்ரிவேஷன்ஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபுல் ஃபார்ம்ஸ் என்னென்ன, எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் ஷார்ட்கட் கீஸ், முக்கியமான ஷார்ட்கட் கீஸ்னால் என்ன, வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் மாதிரியான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி அண்ட் இன்வென்ஷன்ஸ், வரலாறு பற்றின சின்ன சின்ன ரிவிஷன்ஸ் பண்ணலாம். அண்ட் ஓஎஸ், சாஃப்ட்வேர், இன்டர்நெட் அண்ட் நெட்ஒர்க்கிங் பற்றின எல்லா இம்பார்ட்டண்டான விஷயமும் பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் உங்களுக்காகவே காத்திருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர கேள்விக்கு ஒரு மாஸ்டர் கீ அண்ட் பவர் பேக் அனலைசஸ் தான் இது. ஓகேங்களா? நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, வீடியோவில் கண்டென்ட் நேரடியாக சொல்லாமல் ஏன் டிஸ்கஷன் பாயிண்டோட ஆரம்பிக்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கலாம். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம கொஷின்ஸை டைரெக்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம், எதில் கவனம் செலுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஸ்கஷன்ஸ் பாயிண்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் கேள்விகள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கும் இன்னும் தெளிவாக புரியும். உங்கள் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியை ஈஸியாக நீங்களே பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் இப்படி கொண்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னா என்ன, ஹைப்ரிட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோடைய வகைகள்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் தெரிஞ்சிருக்கும். இன்புட் டிவைஸ்னால் கீபோர்ட், மவுஸு. அவுட்புட் டிவைஸ்னால் பிரிண்டர், ஸ்கேனர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ், சிபியு, ஏஎல்யூ, சியு, மதர் போர்ட்னா என்ன, இது மாதிரியான பேசிக்கான அடிப்படை விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அடிப்படை விஷயங்கள்லேருந்து, பேசிக்கான விஷயங்கள்லேருந்து இப்படி தான் கான்செப்ட் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம இது மாதிரி இப்படி தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை ரிலேட் பண்ணி வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஸோ அதனால் இது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் பிக்கப் பண்ணி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம எத்தனை 200+ இல்லை 500+ கொஷின்ஸ் நம்ம கொடுத்தாலுமே நம்மளுக்கு எதுலேருந்து கொஷின்ஸ் வருது, எதை பேஸ் பண்ணி படிக்கணும், எதை கான்செப்டோடு படிக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா இதில் 4 to 5 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் மெமரி அண்ட் ஸ்டோரேஜில் டைப் ஆஃப் மெமரி, ஸ்டோரேஜ் யூனிட்ஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், இது மூணு டாபிக்ஸும் ரிப்பீட்டடாக சப் டாபிக்ஸ். இது எல்லாமே இதுலேருந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. மெமரினா என்ன அப்படின்னா ரேம், ரோம், கேட்சி மாதிரியான டெம்பரவரி மெமரிஸ் வகைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. யூனிட், ஸ்டோரேஜ் யூனிட், அதாவது டேட்டாவுடைய அளவு, கேபி, எம்பி, ஜிபி, டிபி, பிபி. இதுலேருந்து 4-5 கொஷின்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்லேருந்து 4-5 கொஷின்ஸ் மீன்ஸ் எல்லா ஷிஃப்ட்லேயும் இந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இல்லாமல் இல்லை. ஸோ ஸ்டோரேஜ் டிவைஸ், ஹெச்டிடினா என்ன, எஸ்எஸ்டினா என்ன, பென்ட்ரைவ்னா என்ன, டிவிடினா என்ன, இது மாதிரியான டேட்டாவை சம்மந்தப்பட்டது. இந்த டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் ஆகுன்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எல்லாருக்கும் ஃபேவரட், ஃபுல் ஃபார்ம் அண்ட் அப்ரிவேஷன்ஸ். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபுல் ஃபார்ம்ஸு, சிபியு, ரேம், ரோம், என்னடா லிஸ்ட்டு பெருசாக போகுதேன்னு பார்க்காதீங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வருங்க. ஸோ இது எல்லாமே ரிவிஷன்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் ஷார்ட்கட் கீஸ், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட்னா என்ன, இதோடைய அடிப்படையான விஷயங்கள், ஷார்ட்கட் கீஸ் A to Z நான் லாஸ்ட்டு ஸ்லைடில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ரிவிஷன்ஸ் ரீகால் பண்ணுங்கள். காமன், ஏன்னா ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ABCDன்னு Z வரைக்கும் நான் ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஸ்லைடில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்த்துக்கோங்க. காமன் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், Ctrl+Cனா என்ன, Ctrl+Vனா என்ன, அப்புறம் Ctrl+FZ மாதிரியான கீஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, இதனால் என்ன பயனுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. காமன் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி அண்ட் இன்வென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யார், கம்ப்யூட்டரோடைய அப்பா யாருன்னு கேட்டிருக்காங்க. சார்லஸ் பேபேஜ். இது எல்லாருக்குமே தெரியுங்க. கொஷின்ஸ் இப்படி கேட்க மாட்டாங்க. மவுஸ் யார் கண்டுபிடிச்சா, ஃபேஸ்புக் யார் இன்வென்ட் பண்ணாங்க, ஹேக்கிங் ப்ரோக்ராம் சிஸ்டமை யார் கண்டுபிடிச்சா, இது மாதிரியான கொஞ்சம் அட்வான்ஸ் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இங்கே பாருங்கள் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கம்பெனி பிஹைண்ட் த ப்ரோக்ராம் லாங்குவேஜ், எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் ஃபார் ஹேக்கிங் கேட்டிருக்காங்க இல்லையா. இது மாதிரியான கொஷின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் பற்றிட்டு விண்டோஸ்னா என்ன, ஆண்ட்ராய்டு, லினக்ஸ், ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன, இது மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. இன்டர்நெட் அண்ட் நெட்ஒர்க்கிங்கில் இன்டர்நெட்னா என்ன, டபிள்யூடபிள்யூனா என்ன, ப்ரௌசர், குரோம், கூகுள், இது மாதிரியான பேசிக் கான்செப்ட். நெட்ஒர்க் டைப்பு, லேன்னா எளிமையாக சொல்லணும் அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்லணும். லேன்னா ஒரு சின்ன நெட்ஒர்க், டபிள்யூஏஎன்னா பெரிய நெட்ஒர்க், எம்ஏஎன்னா ஒரு நகரத்துக்குள்ளே இருக்கிற மிக மிக பெரிய நெட்ஒர்க். இதை பற்றி இது மூணும் பற்றி பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக அப்ரிவேஷன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மோடமுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. மோடம் தெரியும் இல்லையா, மோடம் மோடமுடைய வேலை செயல்லாம் என்ன, ரூட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, ரூட்டருடைய வேலைப்பாடு என்னன்னு கேட்பாங்க. யூஆர்எல்லுடைய வெப்சைட் அட்ரஸ்னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்னன்னு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி, இப்போது மேல்வேர், வைரஸ்னா என்ன, இது எதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பற்றின, அதாவது கம்ப்யூட்டரில் வைரஸ்லாம் இதுவாகும் இல்லையா, ஸோ வைரஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபயர்வால் பேசிக்ஸ், ஃபயர்வால்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரோடைய பாதுகாப்புக்கு இந்த ஒரு சேஃப்டிக்கு இந்த ஃபயர்வால்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கீபோர்ட் அண்ட் ஷார்ட்கட் கீஸ். கண்ட்ரோல்+C என்ன, இப்போது இதுலேருந்து A to Z வரைக்கும் சொல்ல முடியாது, அப்படியே ஸ்க்ரீனில் பாருங்கள் தெரியும். இது ஒன்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் படிக்கலாம், இல்லைன்னா கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் A to Z போட்டால் கூட வரும். அதை வந்து நீங்கள் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் மெமரி பண்ணிட்டு கூட போகலாம். ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அது பண்ணுங்கள், தப்பில்லை. Ctrl+C அப்படின்னா காப்பி பண்ணுறது, Ctrl+Y அப்படின்னா Ctrl+Z அப்படின்னா கட்டு, Ctrl+V பேஸ்ட், Ctrl+Z அன்டூ, அதுக்கப்புறம் Ctrl+Y ரீடூ, Ctrl+A எல்லாமே செலக்ட் பண்ணுறது, எஸ்னா சேவ், பினா பிரிண்ட், Ctrl+F ஃபைண்ட், H ரீப்ளேஸ், Nனா நியூ டாக்குமெண்ட் அண்ட் விண்டோ. இது எல்லாமே ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்கள். அப்புறம் Ctrl+Oன்றது ஓப்பன் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது. Alt+Tab ஸ்விட்ச் பிட்வீன் ஓப்பன் ப்ரோக்ராம், ஒரு ஓப்பன் ப்ரோக்ராமை மாற்றி மாற்றி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. Alt+F4 க்ளோஸ் கரண்ட் ப்ரோக்ராம், இப்போது யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணலாம். F2 ரீநேம் செலக்ட் ஃபைல்ஸ், Shift+Delete பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது. Ctrl+D அப்படின்றது புக் மார்க், ப்ரௌசரில் ஒரு பேஜை வந்து புக் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு Ctrl+Home அப்படின்னா கோ டு ஸ்டார்ட் அண்ட் டாக்குமெண்ட்டோட ஆரம்பிக்கிறதுக்காக Ctrl+Home செலக்ட் பண்ணலாம். Ctrl+End அப்படின்னா கோ டு எண்ட் டாக்குமெண்ட்டோட கடைசி பகுதி. Ctrl+K அப்படின்னா லிங்கை சேர்க்கறது, இன்சர்ட் ஹைப்பர் லிங்க்கு. Ctrl+Bனா இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் பிபிடி போடுறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். Ctrl+Bனா போல்டு, ஐனா இட்டாலிக், Ctrl+Uனா அண்டர்லைன் பண்ணுறது, கோடு போடுறது. இது மாதிரி இட்டாலிக்னா இந்த இப்படி சாய்வாக எழுதுவாங்க இல்லையா, இது மாதிரி. ஸோ போல்டுனா டாட் பண்ணுறது. Ctrl+Tab அப்படின்னா ஸ்விட்ச் பிட்வீன் ஓப்பன் ஃபைல்ஸ் அண்ட் டேப், ஓப்பனாக இருக்க ஃபைல்ஸை வந்து டேபாக மாற்றி மாற்றி பார்க்குறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு F1 மீன்ஸ் ஹெல்ப், F2 ரீநேம் செலக்ட் ஃபைல்ஸ், F5 ரிஃப்ரெஷ், Ctrl+Space செலக்ட் என்டையர் காலம் அண்ட் எக்ஸல், Shift+Space அண்ட் செலக்ட் என்டையர் ரோ அண்ட் எக்ஸல்ஸ். இது மட்டும் படித்தா போதுமானு கேட்க வேண்டாம், நான் லாஸ்ட்டு ஸ்லைடில் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் அதை பொறுமையாக பார்க்கலாம். கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இப்போது எல்லா டாப் கொஷின்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன், பார்ப்போம். கம்ப்யூட்டரோடைய அப்பா யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் நோன் இஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சார்லஸ் பேபேஜ். நெக்ஸ்ட் ஒன், ஹூ அமங் த ஃபாலோயிங் as the largest storing spaceன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி டெராபைட். ஏன்னா டேட்டாவை இதில் வந்து எது வந்து யார் தான் அதிக டேட்டா வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எது அதிகமான டேட்டா அப்படின்னா டெராபைட் தான், டிபி தான். டெராபைட் தான் என்னது, எக்கச்சக்கமான டேட்டாவை வந்து சேமிக்க முடியும். இப்போ நம்ம மூவிஸ்லாம் இருக்குது இல்லையா, நீங்கள் ஒரு மூவி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிபியில் தான் ஸ்டோர் பண்ண முடியும், டெராபைட்டில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஹையஸ்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி டிபி விட அதிகமாக ஒன்று இருக்குது, அதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். விச் கம்பெனி டெவலப்டு ஹேக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபேஸ்புக். ஹூ இன்வென்டட் த கம்ப்யூட்டர் மவுஸ், டவுக்லஸ் எங்கல்பர்ட். HTML இஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ப்ரீவியஸ் ஷிஃப்ட் எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரோம் இஸ் நோன் அஸ் அப்படின்னா
Where. Next one, which key is used to move to the next line of MS Word document? MS Word documentக்கு நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு எது யூஸ் நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் என்ன கீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்டிஆர் கீ தான் யூஸ் பண்ணுறோம். எம்எஸ் வேர்டில் அடுத்த லைன் போகணும் அப்படின்னா என்டர் கீ தான் யூஸ் பண்ணணும், மறக்காதீங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஃப்டிபி? ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ மெயின் சிஸ்டம் போர்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் அப்படின்னா மதர் போர்டு. கண்டிப்பாக ஆன்சர் கொஷின் ஆப்ஷனை பார்த்தாவே அடிச்சிருப்பீங்க. ஐஎஸ்டிஎன் அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். ஃபுல் ஃபார்ம் அங்கங்கே கொடுத்துருக்கீங்களே, ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன்ஸ் தனியாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிருப்பீங்க. தனியாகவும் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பைனரி டிஜிட். ஹூ இன்வென்டட் ப்ளூடூத்? ப்ளூடூத் கண்டுபிடிச்சது யார்? நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ப்ளூடூத்தில், அது கண்டுபிடிச்சது வந்து ஜாப் ஹாட்சன். ஹூ இஸ் known ஃபார் த இன்வென்ஷன்ஸ் ஆஃப் WWW வேர்ல்டு வைல்டு வெப் அப்படின்னு கேட்குறாங்க. டிம் பெர்னர்ஸ்-லீ. விச் கம்பெனி டெவலப்டு ஜாவான்னு கேட்டிருக்காங்க. சன்ன்ற ஒரு கம்பெனி தான் ஜாவாவை டெவலப் பண்ணாங்க. ஸோ ஜாவான்ற ப்ரோக்ராம் யார் உருவாக்குனாங்கன்னு கேட்டால் சன்ன்ற கம்பெனி தான். இப்போ அந்த சன் கம்பெனி வந்து ஓர்சல் கிட்ட இருக்குது, ORACLE. அந்த ஓர்சல்ன்ற கம்பெனி வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அனதர் நேம் ஆஃப் மானிட்டர் ஈஸ்ன்னு கேட்குறாங்க. மானிட்டரோடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் VDU, விஷுவல் டிஸ்பிளே யூனிட்ஸ், ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. ஹவு மெனி கேபி இஸ் ஈக்குவல் டு 1 ஜிபின்னு கேட்டிருக்காங்க. 1 ஜிபினா எத்தனை கேபின்னு கேட்குறாங்க. இந்த ஜிபி கேபி இது எல்லாமே டேட்டாவுடைய அளவு தான், ஓகேங்களா. இப்போ 1 ஜிபினா எவ்வளோங்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 ஜிபின்றது வந்துட்டு 1024 MBன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 MBன்றது 1024 கேபின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே 1024 இன்ட்டு 1024 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இதோடைய ஆன்சர் வரும். லிஸ்ட்டு பெருசாக இருக்குது, ஆன்சர் பெருசாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம். இது ரெண்டுமே மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 1,48,576. இதுதான் ஆன்சர், ஓகேங்களா. இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். 1024 மல்டிபிள் பண்ணால் அதோடைய ஆன்சர் கிடைக்கும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ கீ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபயர்வால் அப்படின்னு கேட்குறாங்க. மானிட்டரிங் ஆன்சர். த வேர்ட் ஸ்பைடர் மானிட்டரிங். நெக்ஸ்ட் ஒன், த வேர்ட் ஸ்பைடர் இஸ் ரிலேட்டட் டு இன் கம்ப்யூட்டர்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டரில் ஸ்பைடர்னா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது சர்ச் இன்ஜின். இதோடைய ஆன்சர் என்ன? சர்ச் இன்ஜின். நம்ம எப்படி கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறோம், அதே மாதிரி இன்டர்நெட், க்ரோம், இது எல்லாமே தகவல்கள், அதாவது தகவல்களை வந்து சேகரித்து தேடி தேடி கொடுக்கறது தான் ஸ்பைடர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ச் இன்ஜின். Next, which of the following is used to enter data and instructions into a computer அப்படின்னா input device தான் இதோடைய ஆன்சர். Next one, protocol is used to receiving an email. இமெயிலுக்கு ரிசீவ் ஆகிற ப்ரோட்டோகால் பேர் என்ன அப்படின்னா POP3. MS Word is replaced to the options comes under the which menuன்னு கேட்குறாங்க. edit menu. Translate for assembly language to machines. Language is assembler. Next one, where is Indian supercomputer Param located? PARAM RAM located கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா பூனே, மகாராஷ்டிரா, நம்ம நாட்டில் தான் சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ த ஃபைல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டார்டிங் MS Excel கேட்குறாங்க. MS Excel ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் காரணம் அப்படின்னா excel.exe. ஐகான் ஆர் டேஷ் கமாண்டுன்னு கேட்டிருக்காங்க. சாரிங்க, டெஸ்க்டாப்பில் அந்த சின்ன சின்ன படங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐகான். அது இன்னொரு நேம் என்னென்னா பிக்சர். ஓகே. அண்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் MS டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸ்டர்னல் கமாண்ட் அப்படின்னா ஃபார்மேட் பண்ணுறதுக்கு, டிஸ்கை ஃபார்மேட் பண்ண யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதோடைய ஆன்சர் ஃபார்மேட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஸோ விச் இஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னா RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அண்ட் ஹூ டெவலப் த கான்செப்ட் ஆஃப் இமெயில்? ஸோ ரே டாம்லின்சன். ஸோ இமெயில்ன்ற விஷயத்த இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு, ரே டாம்லின்சன் தான். நெக்ஸ்ட் 1024 பைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 1 கிலோபைட். நெக்ஸ்ட் DTP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெஸ்க்டாப் பப்ளிஷிங்
ஸோ இந்த டிடிபி இருக்கு இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா புக்கு, மேகசைன்ஸ் எல்லாமே இந்த கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுறது தான் இது. ஸோ டெஸ்க்டாப் பப்ளிஷிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த டேக்லைன் டோன்ட் பி ஈவல் இஸ் ஓன்ட் பைன்னு சொன்னது யார் அப்படின்னா கூகுளோடைய பழைய மோட்டோ தான் இது. டோன்ட் பி ஈவல்ன்றது இவங்களுடைய டேக்லைன், சொந்தமான ஒரு டேக்லைன். சரிங்களா? நெக்ஸ்ட், ஹூ இன்வென்டட் லாகரிதம் கேட்குறாங்க. ஜான் நாப்பர். USB is a dash type of storage, secondary type of storage. SNMB stands for Simple Network Management Protocol, and group of 4 bytes form a nibble. The identify the odd terms among the following கேட்குறாங்க. இங்கே இருக்க ஆப்ஷன்ஸில் எது வந்து சரியானது? ஸோ ஆட் ஒன் அவுட்டில் எது வந்து இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்டிக்கல் ஃபைபர், செகண்ட் ட்விஸ்டட் பேர் ஒயர்ஸ் அண்ட் மைக்ரோவேவ்ஸ். இது மூணுமே வந்து எப்படி இருக்குது? இந்த மற்ற இதோடைய ஆன்சர் வந்து ஹெட்ஸ், ஃப்ரீக்வன்சி தான். அளவீடு ஃப்ரீக்வன்சியோடைய யூனிட்ஸ் தானே ஹெட்ஸ், ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் அண்ட் ட்விஸ்டட் பேர் ஒயர்ஸ் அண்ட் மைக்ரோவேவ்ஸ் இது மூணுமே என்னது அப்படின்னா டேட்டா அல்லது சிக்னல் போகிற ஒரு வழி, டிரான்ஸ்மிஷன்ஸ் மீடியம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹெட்ஸ் இஸ் யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, நாட் எ மீடியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட், WLL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒயர்லெஸ் இன் லூப் லோக்கல் லூப். UDP is a connectionless protocol சொல்லியிருக்காங்க. MS Excel, the workbooks is a collections of dash அப்படின்னா worksheet and charts. Next one, in computer menu is a collections of dash கேட்குறாங்க. கம்ப்யூட்டரில் மெனுன்றது எதோட கலெக்ஷன்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது வந்து அவுட்புட் டிவைஸ் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஸ்கேனர் தான். ஸ்கேனர் வந்து உள்ள, அதாவது இன்புட். சரிங்களா? ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். ஸோ ஸ்கேனர் இஸ் அன் இன்புட் டிவைஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் இன்டு டிஜிட்டல் ஃபார்மேட். ஓகேங்களா? அனதர் நேம் ஆஃப் மானிட்டர் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. மானிட்டரோடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன். ஓகே, VDU, விஷுவல் டிஸ்பிளே யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹனிகோம், ஜிஞ்சர் பிரெட், டோனட், கப் கேக்ஸ் ஆர் வெர்ஷன் ஆஃப் டேஷ்ன்னு கேட்குறாங்க. என்னடா இதெல்லாமே சாப்பிட்ற பேர் மாதிரி இருக்குது, இது இங்கே வந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது எல்லாமே கூகுள் உருவாக்குன ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனுடைய வேர்ஷன் மாடல் பேர் தான் இது. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீஸ் ஆர் கோட் நேம் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்ட் பை கூகுள். இதில் கூகுள் இருந்தால் நீங்கள் கூகுள்னே அடிச்சிருக்கலாம், ஆனால் ஆண்ட்ராய்டு இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹையஸ்ட் யூனிட் ஆஃப் கம்ப்யூட்டர் மெமரி இஸ் டேஷ்ன்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் மெமரியில் ரொம்ப ரொம்ப பெருசு எது, பெரிய யூனிட் எது அப்படின்னா டேட்டாவை அதிகமாக சேமிக்கிற யூனிட் எது அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், டிபி பார்த்துருப்போம், டெராபைட். டெராபைட்டுக்கே டஃப் கொடுத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா பெட்டாபைட். ஓகே, PETA பெட்டாபைட் இஸ் ஏ லார்ஜர் தென் டெராபைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெராபைட்டை விட லார்ஜர் எதுன்னு கேட்டால் PB, பெட்டாபைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஃபுல் ஃபார்ம் ஆஃப் FOR TRAN கேட்குறாங்க. ஃபார்முலா டிரான்சாக்ஷன்ஸ். ஃபுல் ஃபார்ம் பாருங்கள் இவ்வளோ பெருசு, அப்ரிவேஷன்ஸு இருக்குது. FORTRAN, S stands for formula transaction. Next, computer is handled by control unit, CU. Which of the following helps in understanding IP address அப்படின்னு கேட்குறாங்க. DNS, domain name systemனு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். The domain names is translate www.google.com into IP address, making the internet easier to use ன்னு சொல்லியிருக்காங்க. Next one, which company manufactured the first microprocessor 4004ன்னு கேட்டிருக்காங்க. மைக்ரோப்ராசஸர்னா கம்ப்யூட்டரோடைய மூளைன்னு தெரியும். ஸோ இன்டெல் கார்பரேஷன்ஸ். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ODBC? ODBCனா என்னன்னு கேட்குறாங்க. ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், டெலிட்டட் ஃபைல்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆர் மூவ்டு டு டேஷ்ன்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டரில் அழிஞ்ச ஃபைல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு, நிரந்தரமாக அழிக்கலைன்னா அது எங்கே இருக்கும் அப்படின்னா குப்பை தொட்டியில் இருக்கும். குப்பை தொட்டி மீன்ஸ் அந்த குப்பை தொட்டி மாதிரி இமேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ரீசைக்கிள் பின்ல இருக்கும். சரிங்களா? URL இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னா URLோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இது வந்து ஒரு வெப்சைட்டோடைய அட்ரஸ். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரௌசர்னு கேட்குறாங்க. ப்ரௌசரோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா
இந்த குரோம், ஃபயர்பாக்ஸ் மாதிரியான யூசஸ்லாம் பண்ணுறாங்களே வெப் பேஜஸ்லாம். ஸோ டு ஆக்சஸ் த டிஸ்பிளே ஃபார் வெப் பேஜஸ், இன்டர்நெட்டில் இருக்கிற பேஜஸை நமக்கு காட்டுறது தான் இதோடைய வேலை. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிபியூ? சிபியூடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சிபியூ, ஏஎல்யூ இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். சிபியூடைய முக்கியமான வேலை கம்ப்யூட்டரோடைய பிரைன், ப்ராசஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். விச் யூனிட் பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்? இது தெரியாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. சின்ன வயசு ஸ்கூலிங்லேருந்து படிப்பீங்க. ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் PROM? அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓடிபிசி நிறைய டைம் பார்த்துட்டோம். ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. DASDனா என்ன அப்படின்னா டைரக்ட் ஆக்சஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ். டேட்டாவை நேரடியாக ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். ஸோ டாப் 58+ கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இதில் வந்துட்டு எல்லா அப்ரிவேஷன்ஸும் கொண்டு வந்திருக்கேன். இதில் ஒரு 20 அப்ரிவேஷன்ஸ் மேலே கொண்டு வந்திருக்கேன். சரி, ஒன்று லைன் பை லைனாக பார்க்கலாம். சிபியூனா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ரேம், ரோம், ஏஎல்யூ. சியூனா என்ன, BIOS என்ன, UPS என்ன, அண்ட் தென் USB, HDD, SSD, டிவிடினா என்ன, டிஜிட்டல் அண்ட் CD, காம்பேக்ட் டிஸ்க்கு. லேன்னா என்ன, லேன்னா சொல்லியிருக்கேன் இல்லையா, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னு. அதே மாதிரி வேன் பாருங்கள், வைட் ஏரியா நெட்ஒர்க். MAN, மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்ஒர்க்ஸ். WW, வேர்ல்டு வைட் வெப். URL, HTML பாருங்கள் கேட்டிருக்காங்க. HTML, HTTP இதெல்லாம் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டு கேட்டது. FTPனா என்ன, DBMS, UI, DOS, டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். IP, இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ISP, MAC, மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ODBC டைம் கேட்டிருக்காங்க. ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஸோ நான் இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே வைக்கிறேன் பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் மெமரி அண்ட் ஸ்டோரேஜ். இதுக்கு முன்னாடி அப்ரிவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் அப்ரிவேஷன்ஸ், அதுக்கப்புறம் டாப் 58 கொஷின்ஸும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். அதில் வந்து சப்டாபிக்ஸில் யூனிட் அண்ட் டைப் ஆஃப் மெமரிஸில் என்ன இருக்குது அப்படின்னா, வாட் இஸ் த விச் ஆஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சிருக்கும். டெராபைட். ஹையஸ்ட் டெராபைட்டை விட அதிகமான மெமரி ஸ்டோரேஜ் எதுன்னு பார்த்தோம், BP, பெட்டாபைட். How many KB is equal to 1 GB? அதாவது 1024 into 1024 மல்டிபிள் பண்ணால் இதோடைய ஆன்சர் வரும். 1 GB is equal to how many megabyteன்னு கேட்குறாங்க. 1024 MB. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருந்தேன், யூனிட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் மெமரிஸ்னால் இப்படி தான் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் மெமரி ஹிராக்கி அண்ட் டைப்ஸ் பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டைப் ஆஃப் வாலடைல் மெமரின்னு கேட்குறாங்க, ரேம். அதுவே நான் வாலடைல் மெமரி அப்படின்னா ரோம். மெயின் கம்ப்யூட்டர், அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு மெயின் மெமரி, கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டேன் சாரிங்க, மெயின் மெமரின்னு கேட்டால் ரேம். விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் டு ரீட் ஃப்ரம் அண்ட் ரைட் டு அப்படின்னா அதுவும் ரேம் தான். கேட்சி மெமரி இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு டேட்டா ஃபார் குயிக் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பார்த்துருக்கோம், யூனிட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் மெமரியில் இப்படி இது மாதிரி தான் கேட்பாங்க. யூனிட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் மெமரினா இப்படி தான் வரும் கொஷின்ஸ். எப்படி கேட்கலாம், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும், ஹையஸ்ட் யூனிட் எப்படி இருக்கும், மெகாபைட்னா என்ன, ஜிகாபைட்னா என்ன, கேபினா என்ன. ஸோ யூனிட்ஸ் அண்ட் டைப்ஸில் இப்படி பாருங்கள் கொஷின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெமரி ஹிராக்கி அண்ட் டைப்ஸில் என்னென்ன பேஸ் பண்ணியான கொஷின்ஸ்லாம் மெமரி ரிலேட்டடாக கேட்குறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் டிவைஸ் எவ்வளோ ஸ்டோர் பண்ணும், எதெல்லாம் எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணும், பென்ட்ரைவில் எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி, யூஎஸ்பினா என்ன, இதெல்லாமே பார்க்க போகிறோம். A hard disk is an example of data storage device is secondary storage. இது எப்படி செகண்டரி ஸ்டோரேஜோ அது எங்கே பாருங்கள். யூஎஸ்பி இஸ் வாட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னாலும் இதுவும் செகண்டரி ஸ்டோரேஜ் தான். சப்போஸ் இதில் இருக்கிறது வரல அப்படின்னா ஆப்ஷனை பார்த்தாடிங்க. இப்போது நம்ம எவ்வளோ ரிவிஷன்ஸ் பண்ணியிருப்போம், ரிவைஸ் பண்ணியிருப்போம். அதில் ஆப்ஷன்ஸில் 1 2 தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். ஆப்ஷன்ஸை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சரிங்களா. விச் இஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு கேட்குறாங்க, ரேம் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பென்ட்ரைவ் ஆஃப்டர்
ஆஃபர்ஸ் த ஹையஸ்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னா டிபி 2 TB பென்ட்ரைவ். விச் டிவைஸ் இஸ் போர்ட்டபிள் ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னா பென்ட்ரைவ் அண்ட் யூஎஸ்பி டிரைவ். ஓகே, இது வரைக்கும் ஸ்டோரேஜ் டிவைஸ் அண்ட் மெமரி ஹிராக்கி அண்ட் யூனிட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரிஸ் பார்த்தோம். இப்போ வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி அண்ட் இன்வென்ஷன்ஸ். ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டரோடைய அப்பா யாரு? சார்லஸ் பேபேஜ். இதெல்லாம் கேட்கறதுல ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் அப்படின்னா அலன் டர்னிங். ஹூ இன்வென்டட் த அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்னா அதுவும் சார்லஸ் பேபேஜ் தான். ஹூ இஸ் கிரியேட்டட் இன்வென்டட் த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டால் ஜான் அட்டன்சாஃப் அண்ட் சிலிஃபோர்ட் பெரி. ஓகே, ஹூ இன்வென்டட் த ENIAC computer? J. Friesberg, Erket and John Mauchly. Who developed the concept of stored program computer EDVAC in கேட்குறாங்க? John von Neumann. Who invented the first computer mouse அப்படின்னா இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். டோக்லஸ் எங்கல்பர்ட். Who is known as the father of Indian supercomputer? Indian supercomputer உடைய father யாருன்னு கேட்டா விஜய் பாத்கர். What is the name of Indian first supercomputer அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர் கம்ப்யூட்டரோடைய ஃபர்ஸ்ட் அந்த நேம் என்ன அப்படின்னா PARAM. பரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பரமா எஸ்எஸ்சிலாம் படிப்பீங்களே அவங்க இது அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். PARAM, RAM 8000. So who is known as the inventor of the WWW, World Wide Web அப்படின்னா Tim Berners-Lee. Tim Berners-Lee. Who is founder of Microsoft? Microsoft கண்டுபிடிச்சது பில் கேட்ஸ். ஃபவுண்ட் பண்ணது ஃபவுண்டர் வந்து பில் கேட்ஸ்ன்னு தெரியும். Who is founder of Apple அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் Wozniak, Ronald Wayne. Who is founder of Google? Larry Page. Who invented the C program language ன்னு கேட்குறாங்க. டெனிஸ் ரிட்சி. Who invented the Java programming language? யார் இதெல்லாமே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜேம்ஸ் கோஸ்லிங். Who invented the Python programming language அப்படின்னா குய்டோ வான் ரோசம். And who invented the first Microsoft inventor? Intel 4004 அப்படின்னா டெட் ஹூஃப். Intel. And who invented the first antivirus software அப்படின்னா வைரஸ் ஃபிக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, வைரஸ் ஃபிக்ஸ். ஸோ பெர்னட் ஃபிக்ஸ். Who invented the first spreadsheet program அப்படின்னு கேட்டால் Dan Brickling and Bob Frankstone. Who invented the first graphical user interface அப்படின்னா GUI. Researcher at Xerox PLC. Who invented the first laser printer அப்படின்னா Gray Strackweather. ஸோ இதில் எல்லாமே கம்ப்யூட்டர் இன்வென்டர் பார்த்துட்டோம். ஸோ கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரி அப்படின்றது கீ ரிவிஷன்ஸ் பாயிண்ட்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு தான் போகணும், கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் 1940. அப்போ கம்ப்யூட்டரில் வேக்கம் டியூப் யூஸ் பண்ணாங்க. பெரிய ரூம் சைஸ்க்கு இருக்கும் பெரிய கம்ப்யூட்டர். ஓகேங்களா, வேக்கம் டியூப் ஃபர்ஸ்ட் வந்து வேக்கம் டியூப் 1940s. செகண்ட் ஜென்ரேஷன்ஸில் வந்துட்டு டிரான்சிஸ்டர் 1950s. கம்ப்யூட்டர் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, ஆனால் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. தேர்ட் ஜென்ரேஷன்ஸில் இன்டகிரேட்டட் சர்க்கியூட், அதாவது ஐசி 1960s கொண்டு வந்தாங்க. ஒரு சிப்குள்ளே நிறைய விஷயங்கள், கம்ப்யூட்டர் இன்னுமே சின்னதாச்சு, ஸ்பீடு வந்து இன்னுமே அதிகமாக கொண்டு வந்திருந்தாங்க. ஃபோர்த் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் 1970s. மைக்ரோ ப்ராசஸர்ஸ் கம்ப்யூட்டரோடைய மூளைன்னே சொல்லலாம். பர்சனல் கம்ப்யூட்டர் பிசி எல்லாமே அந்த ஜென்ரேஷன்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ஸ் ப்ரெசென்ட் நம்ம இருக்கோம் இல்லையா, இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ காலம்னே சொல்லலாம். கம்ப்யூட்டர் நம்ம மூளைக்கு ஏற்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்னால் இதுதான். ஓகேங்களா, இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸ்னால் இந்த வேக்கம் டியூப்பில் ஆரம்பித்து டிரான்சிஸ்டர், ஐசி, மைக்ரோ ப்ராசஸர் இது எல்லாமே ஓவர்டேக் பண்ணி இப்போ ஏஐ வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸும் ஒரு பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. எக்ஸாம்ஸில் இந்த ஜென்ரேஷன்ஸ் பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன் டைம் ரிவிஷன்ஸ் பண்ணுங்கள், ரீகாலும் பண்ணுங்கள். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் வந்து இந்த ஷார்ட்கட் கீஸ் அண்ட் மைக்ரோ சாஃப்ட்வேர் எக்ஸல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு A to Z வந்து நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி ஈஸி வே ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பாருங்கள். மறந்துடாதீங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் எம்எஸ் வேர்ட் ஷார்ட்கட் கீஸு இது எல்லாமே ஏன் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, பெரும்பாலும் கேள்விகள்லாம் இதில் தான் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபேக்ட்ஸை பற்றி 200% கேட்குறாங்க. நம்ம தினமும் யூஸ் பண்ணுற அந்த கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸு, முக்கியமான எம்எஸ் ஆஃபீஸோடைய ஷார்ட்கட்ஸ், Ctrl+Cனா என்ன, Ctrl+V மாதிரி இதெல்லாம் என்ன, அப்புறம் கம்ப்யூட்டரோடைய பாகங்கள், ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர் மாதிரியான இது மாதிரி அடிப்படையான விஷயங்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸ் 4லேருந்து 5 கொஷின்ஸ் 5 கேள்விகள் வந்திருக்கு. உங்களுக்காகவே அடுத்த ஷிஃப்ட்டு ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுறவங்க இது கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். இந்த டாபிக்ஸில் இருந்து தான் கேட்குறாங்க. ஸோ கம்ப்ளீட் பவர் பேக் அனலைசிஸ் நினைக்கிறேன்னா. ஸோ டூ வெல், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஆல்.